இந்நேரம் இப்போ நடக்கிற ஒலிம்பிக் 2024 நம்ம இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு 100 கிராம் எடையால தங்கப்பதக்கம் நம்மளுக்கு கிடைக்காம போச்சு. தங்கப்பதக்கம் மட்டும் இல்ல, எந்த பதக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உமன் ரெஸ்லிங் 50 கிலோ பிரிவு நேத்து நைட்டு மேட்ச்ல இருந்து இன்னைக்கு காலையில வெயிட் போடுறவர், சாப்பிடாம தூங்காம உடம்பு எடையை எப்படியாவது குறைச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த வினேஷ் போகட்டால 100 கிராம் எடையை குறைக்க முடியாம போச்சு. இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டியில கண்டிப்பா ஒரு ஆள் கோல்டு மெடல் எடுக்கணும்னு நான் நினைச்ச ஒரு ஆள் தான் வினேஷ் போகட். நாட்டுக்குள்ளேயும் அவங்களுக்கான நீதி கிடைக்கல, ஒலிம்பிக் போட்டிகளையும் அவங்களுக்கான மெடல் கிடைக்கல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாலிடிக்ஸ் தான், மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு இவங்களால மெடல் கிடைக்க கூடாதுன்னு யோசிக்கிற அளவுக்கு கேவலமான புத்தி உள்ளவரா இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் ஏதாச்சும் பண்ண முடியும்னா இன்னும் ஏதாச்சும் ஊழல பண்ணி 4-5 கோல்டு மெடலை ஜெயிக்க வேண்டியதானே. அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை அவங்களோட தலையீடு இந்த விஷயத்துல இருந்திருக்கும் அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இருக்கும்ல. அவங்களோட கடவுள் உண்மையான கடவுளா இருந்தா அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா அவங்கள தண்டிச்சுக்கிறட்டும். ஆனா ஒரு கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க வெளியில காட்டிக்கிடுவாங்க இந்தியாவுக்கு ஒரு மெடல் போச்சு அப்படின்னா, நான் உள்ளுக்குள்ள ரொம்ப குளுமையா இருப்பாங்க. ஈனப்பிறவிகள் யாருன்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. போங்கடே.